நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோம் ப்ரௌசரில் ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட குரோம் ப்ரௌசரில் நிறைய செட்டிங்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. டைம் கிடச்சிதுன்னா கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், பயன்படுத்துங்க. இப்போ அந்த வரிசையில் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் சப்தம் இல்லாமல் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் வெர்ஷன் 90 இந்த செட்டிங்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் இன்விசிபிளாக இருக்க அந்த செட்டிங், அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மூலியமாக நிறைய பேர் ப்ராடக்டை சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலான சைட்டுகளில் கொடுக்கறதில்ல. பட் இந்த கூகுள் என்ன பண்ணுதுன்னா, டீப்பாக போயிட்டு அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செட்டிங் அப்படி தான் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. பட் அதை பற்றி முழுமையான விவரங்களை கூகுள் தரப்பில் தெரிவிக்கலை. பட் வருங்காலத்தில் அதை பற்றி முழுமையான விஷயங்களை தெரிவிக்கலாம், அதை கொண்டு வரலாம். பட் இப்போ நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில். ஸோ அந்த செட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசருக்கும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ப்ரைஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர் எப்படி பண்ணணும்னா, வழக்கம் போல் குரோம் டைப் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக, பண்ணிட்டு அப்புறம் கோலன் / அப்புறம் ஃப்ளாக்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். இதில் என்ன பண்ணுறீங்க, டேப் அப்புறம் கிரிட் லே அவுட் வந்துருச்சா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனேபிள் நியூ டேப் டைல்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனேபிள்டு ப்ரைஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ இந்த செட்டிங் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹோம் பட்டனை டேப் பண்ணுவோம். டேப் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், மறுபடியும் என்ன செய்கிறோம், டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். பட் இதில் டிஸ்பிளே ஆகலை. சரி நண்பர்களே, இப்போ அந்த செட்டிங்கை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். பட் என்னுடைய அந்த குரோம் ப்ரௌசர் வெர்ஷன் 90 இன்னும் டிஸ்பிளே ஆகலை. பட் ஓரிரு நாட்களில் அது டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்ம காத்திருக்கலாம். எனேபிள் பண்ணிட்டீங்கல்ல, ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வழக்கமாக நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க, அப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் புதிய அப்டேட் வந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை டேப் ஓப்பன் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த பகுதியில் உங்களுக்கு அந்த செட்டிங் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது ப்ரைஸ் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி கூடிய அந்த செட்டிங் இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் மெல்ல புதிய அப்டேட்டை கொடுத்து அதை முழுமைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் கூகுள் தரப்புலேருந்து. ஸோ இப்போ தானே இந்த புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. விரைவில் நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம். இந்த ட்ராக் ப்ரைஸஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ஃபீச்சர் எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் எத்தனை பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கணும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணணுன்னா நீங்கள் டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குரூப் டேப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் செட்டிங்ஸ்க்கும் இடையில் அந்த ட்ராக் ப்ரைஸஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதை டேப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஷாப்பிங் வழியாக ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணும்போது என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கூகுள் ட்ராக் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த செட்டிங் இப்போ நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். என்னடா இது உங்களுடைய வீடியோவில் அது டிஸ்பிளே ஆகலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ தானே அறிமுகப்படுத்தியிருக்காங்க, விரைவில் அந்த புதிய செட்டிங் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் ஒரு புதிய வீடியோவோட. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ரைஸ் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு செட்டப் எப்படி உள்ளே போய் எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷாப்பிங்லேயே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செட்டப் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் வருங்காலத்தில்.
ஏன்னா இப்போ தானே அறிமுகப்படுத்திடுறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கூகுள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முழுமையாக அடைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து அனுபவிப்பீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.